நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சாணக்கியன் எம்பி ஒரு கோரிக்கையினை விடுத்திருக்கிறார். அவருடைய கோரிக்கையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதான கோரிக்கை வெளியாகி இருக்கிறது. எனவே மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தும் வகையில் தனிநபர் பிரேரணை ஒன்றை நான் கொண்டு வந்தேன். இந்த பிரேரணை அரசாங்கம் ஆளும் தரப்பு பிரேரணையாக கருதி சட்டத்திருத்தத்தை விரைவாக மேற்கொண்டு மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தும் சூழலை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும். எனவே மாகாண சபை தேர்தலை நடத்தும் தேதியை அரசாங்கம் உறுதியாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் இவ்வாறு கூறியிருக்கிறார். எனவே பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விளையாட்டில் ஊக்குப்பார்த்தவாக பயன்பாட்டுக்கு எதிரான சமவாய சட்டத்தின் கீழான ஒழுங்குவீதல் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு அவரால் இந்த கோரிக்கை இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தும் வகையில் தனிநபர் பிரேரணை ஒன்றை நான் கொண்டு வந்தேன். இந்த பிரேரணை அரசாங்கம் ஆளுந்தரப்பு பிரேரணையாக கருதி சட்ட திருத்தத்தை விரைவாக மேற்கொண்டு மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தும் சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். ஆகவே மாகாண சபை தேர்தலை நடத்தும் தேதியை அரசாங்கம் உறுதியாக அறிவிக்க வேண்டும் என்பதாக சாணக்கியன் எம்பி இவ்வாறு ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிற நிலையில் அரசாங்கத்தின் சார்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்றைய தினம் ஒரு கருத்தினை முன்வைத்து பேசியிருக்கிறார். அவருடைய கருத்தில் மாகாண சபைக்கு தேர்தல் குறித்து தீர்மானம் இல்லை என்பதாக அவருடைய கருத்து இவ்வாறு வீரகேசரி பத்திரிகையிலிருந்து வெளியாகி இருக்கிறது. எனவே நாட்டில் மிக குறுகிய காலப்பகுதிக்குள் 3 பிரதான தேர்தல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. தற்போது நாட்டின் அபிவிருத்திக்கான வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கிறது. எனவே அவற்றுக்கு முன்னுரிமை அளித்து அதன் பின்னரே மாகாண சபை தேர்தல் குறித்து தீர்மானிக்கப்படும் என்பதான கருத்தினை அரசாங்கத்தின் சார்பாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவரால் இவ்வாறு கூறப்படுகிறது. மாகாண சபை தேர்தல்கள் குறித்து ஸ்திரமான தீர்மானம் ஒன்று எடுக்கப்படவில்லை. சுமார் 8 மாத காலப்பகுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல், பொதுத் தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பன நடத்தப்பட்டிருக்கின்றன. தற்போது மக்கள் எமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய செயற்பட வேண்டும். நவம்பரில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கிறது. இவை அனைத்து காரணிகளையும் அடிப்படையாக கொண்டுதான் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான காலம் தீர்மானிக்கப்படும். அதற்கு முன்னர் இதனுடன் தொடர்புடைய சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டி இருப்பதாக இவ்வாறு அரசாங்கத்தின் சார்பில்